ஒரு கப் இது இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு தேவையான பொருதும் இந்த ஒரு டிஃபன்லேருந்தே உங்களுக்கு கிடச்சிரும். அது என்னென்னு பார்க்கலாமா? வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்ப்ரவுட்ஸ், மூங் ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லுவாங்க. பச்சை பாசி பருப்பு முளைக்கட்டினது. அதை முளைக்கட்டி வச்சு அது கூட இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சமாக ரவை, அப்படி இல்லைன்னா போகா, அதாவது அவல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் துருவின பன்னீர், உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட், கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். கொஞ்சமாக பீட்ரூட், கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, அது மேலேயே துருவின பன்னீர். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம். ஸ்வீட் கார்ன், இல்லை கேப்சிகம், கலர்ட் கேப்சிகம், எது வேணால் போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி இதை நல்ல ஒரு தக்காளி சட்னியோடவோ இல்லை டொமேட்டோ சட்னியோடவோ சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன். நான் இன்றைக்கி காலையில் பண்ண சாம்பாரும் கொஞ்சம் தயிரோடு சர்வ் பண்ணுறேன். தயிர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ஒரு தோசையில் கண்டிப்பாக 4 கிராம் ப்ரோட்டீனாவது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லத்தூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. பாய்.